கர்த்தர் மேம்படுவதாக. இன்றைய வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதரானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டது என்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனத்துல அவர் பவுல் சொல்லும்போது எல்லா காரியங்களும் இருப்பாரு. உயர்வு, தாழ்வு, ஜீவன், மரணம், எல்லா அதிகாரம், எல்லா விஷயம் இருப்பார். எந்த விஷயமும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயத்தை சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில அவர் அப்படிதான் வாழ்ந்தார். பவுல் அப்படிதான் வாழ்ந்தார். ஜீவன் கடைசி வாழ்ந்தார். தேவன் வளமே பயன்படுத்தார். இந்த வேளையில நம்ம அந்த மாதிரி வாழ்றோமா? முதல்ல இப்ப நம்ம எந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சோர்வு வரும்போதே, ஒரு விஷயம் உயர்வு, தாழ்வு ஏதோ ஒன்று வரும்போது அப்படி சோர்ந்து போயிடுவோம். தேவனோட பிரசங்கத்தை விலகிடுவோம். இது அப்படி இருப்போம். சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தாழ்ந்து வரும்பொழுது அதை பாக்குறவங்க அவங்க கர்த்தரோடே இல்ல, கர்த்தரோடு போனால அப்படியே முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா வேதனை சொல்லுதுன்னா, உயர்வோ, தாழ்வோ, எதுவோ, மரணமோ, ஜீவனோ, எந்த விஷயம், உபத்திரவமோ, துன்பமோ, பசியோ இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கர்த்தரை அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. பவுல் அப்படிதான் வாழ்ந்தார். அநேக குறைகள் தாண்டி வந்தார். தேவன் அவர் வல்லமையா பயன்படுத்தினார். இந்த வேளையில நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம்ம ஒரு விஷயம் கர்த்தருக்கும் பலப்படுவோம். நம்ம நிச்சயம் கர்த்தர் உண்மையாக நேசிப்போம். கண்டிப்பா கர்த்தர் பூமியில எல்லாரும் சாட்சியோட வாழ்க்கை தருவார். அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களும் கர்த்தரோடு இருக்காங்க அப்படிங்கிற உணவோடு இருப்போம். கண்டிப்பாக நம்மளே இந்த பூமியில சாட்சியில் வாழ்க்கை வளர்க்க போய் செய்வார். ஒரு பரிசுத்த வாழ்க்கை தேவ அன்புல வாழ்க்கை செய்வார். ஏற்ற கால பரலோகத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் நம்மளை பயன்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.